ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் டே டு டே வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய பசங்களோட ஸ்கூல் எக்ஸிபிஷன் தான் காட்ட போகிறேன். இதில் மோஸ்ட்லி நான் இது எக்ஸிபிஷன் தீம் என்னென்னா என்ன மெயின் கான்செப்ட்னா வாட்டர், ஆல் அபவுட் வாட்டர். இந்த வாட்டரால் என்ன யூசஸ்ஸு, வாட்டரால் நம்ம என்ன பண்ண முடியும், வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது, வாட்டரை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ண முடியும், நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த கான்செப்டே ஃபுல் எல்லா கிளாஸ் ஃப்ரம் எல்கேஜி டு கிரேட் 12 மட்டும், ஆல்மோஸ்ட் 11 மட்டும் எல்லாமே நம்மளுக்கு இந்த தீம் தான் இருக்கும். ப்ளஸ் இந்த கான்செப்ட் தான் இப்போ வாட்டரை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் நிறைய கவர் பண்ணல, எல்லா கிளாஸ் தான் கவர் பண்ணல. நான் வெறும் சின்ன வீடியோ தான், வெறும் என் பசங்க பண்ண ப்ராஜெக்ட்டு அதுங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்புறம் அது மட்டும்தான். மோஸ்ட்லி சின்ன சின்ன அது மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு. 1 டே பிஃபோரே கொடுத்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்டு, இன்னொரு சைடு ஒரு வில்லேஜ், நடுவில் ஒரு லேக்கு. ஸோ அந்த லேக்கை நம்ம எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும், இப்போ எப்படி நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் போட்டுறாங்க அப்படி இப்படின்னு. நம்ம இது ஒரு க்ரீனரியாக ஒரு ஹெல்த்தியான லைஃப், ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஆக்சுவலாக 1 டே பிஃபோரே நாங்கள் எடுத்துகிட்டு போய் வெறும் கார்ட்போர்ட் மட்டும் கொடுத்துட்டோம். அன்றைக்கி நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, இங்கத்துலேருந்தே எடுத்துகிட்டு வீட்டில் கையிலேயே அப்படியே தூக்கிட்டு போகணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டிலேருந்தே எடுத்து ஸ்கூல் மட்டும் எடுத்துன்னு கையிலேயே பிடிச்சிட்டு போனோம். சரி, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் ஆக்சுவலாக ஒரு நாள் 3 நாள் வெறும் அந்த கார்ட்போர்ட் மட்டும் கிளாஸில் கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இதோட இன்னொன்று என்னென்னா, நோ தெர்மோகால், நோ பிளாஸ்டிக்ஸ். இது ஒரு இதுவாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பட் வேறு வழி கிடையாது, அனிமல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரீஸ்க்கு என்ன பண்ணோம், பேப்பர் கட் பண்ணிட்டோம். ஸோ பேப்பர் வாங்கிட்டு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த இதுவெல்லாம் என்ன சொல்கிறது, ட்ரங்க் அந்த இதுவெல்லாம் கலரிங் பண்ணிவிட்டு பண்ணோம். இது என் பையனோட ஸ்பீச்சு. Very nice. You and your mother, very pretty. How did I get this blue color gel? Slimy. Oh, guys, very nice. And you stuck the slime in Fevicol or it just is there as is? ஸோ அவங்க ப்ராஜெக்ட் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஸ்கூலில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்டால் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஒரு டேபிள் ப்ளஸ் 2 சேர் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன ஸ்டால் வேணால் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஜுவல்ஸு, இந்த மசால் பூரி, சாட்ஸு, ப்ரெட்டு, சம்திங் எல்லாமே மோஸ்ட்லி இந்த பக்கம் ட்ரை ஃப்ரூட்ஸு, கிளாத்து, அப்புறம் சின்ன சின்ன அந்த என்ன ஜூஸு, அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு நிறைய போட்டிருந்தாங்க. அவங்க மேபி அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் அந்த மாதிரி. அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த சைடெல்லாம் இன்னும் நிறைய இருந்தது. பட் நான் கவர் பண்ண போல, ஏன்னா பசங்க ப்ராஜெக்ட் இதில் இருக்கிறதுனால நான் அவங்க கூடவே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த பேல்பூரி சம்திங், அது லாலிபாப், சாக்லேட்ஸு, பென்சில்ஸ் அந்த மாதிரின்ட்டு நிறைய இருந்தது. அப்புறம் பசங்க இந்த எக்ஸிபிஷன் தவிர்த்து கேம்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என் பையன் கேம்ஸில் கலந்துக்கினான்.
நிறைய குட்டி குட்டி பசங்க அவங்களுக்கு என்ன மெத்தடில் தெரியுமோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி அவங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. லைக் இந்த பேஸ்கெட்டில் இந்த கலர் எல்லாம் ஷஃபலாக இருக்கும், பிரித்து வைக்கணும். இந்த கலர்லேருந்து இந்த கலர் பிரிச்சிடணும். அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே டைமிங்குள்ளே இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம இது பண்ணிட்டோன்னா கிவ் அவே மாதிரி ஒரு சின்ன புக் மார்க்ஸு, லைக் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க பசங்க. இது வந்து பசங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ என் பையன் வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்து அந்த பால்ஸு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. பட் அவனும் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் இருந்ததுனால அவனுக்கு டைம் கிடைக்கல எல்லா கிளாஸும் போய் பார்க்குறதுக்கு. சரி லாஸ்ட் மூமெண்ட்டில் சரி வாடான்ட்டு ஒரு 2 கேம் தான் ஆட வச்சேன். நிறைய கேம் ஆசை இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் நான் அவன் அங்கேயும் நிற்கணும், இங்கே விடலை டீச்சர்ஸு பார்க்குறதுக்கு. ஏன்னா அவன் இடத்துல அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அவனு விடவே இல்லை. ஸோ ஆனால் இவன் என் பையனாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு நைட்டுன்னு தான் வந்தேன். பட் என் பொண்ணை விடவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க, யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. இது என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு 4 ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து எதுனா ஒரு 2 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷஃபல் பண்ணியிருப்பாங்க. அந்த வந்து நம்ம குறிப்பிட்ட டைமிங்குள்ளே எடுத்து கரெக்டாக அது மேலே வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கேம். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ எல்லா கேம்ஸ்லையும் கலந்துக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சின்ன சின்ன கிவ் அவே, ஒரு கிஃப்ட்ஸு, ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஏன்னா அவங்களால முடிஞ்சது அவங்க சின்ன சின்ன பசங்களே பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பசங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களும். நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்தது. நல்லா எல்லாம் நிறைய பேர் பர்ச்சேசிங் பண்ணாங்க. நான் மோஸ்ட்லி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ஓவர் ரேட்டாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு செட் ஆகல. ஜஸ்ட் சும்மா அப்படியே பார்க்குறதோட சரி. மோஸ்ட்லி எல்லா ஸ்டாண்டர்டும் இருந்தது. எல்லாமே கவர் பண்ணலை. சும்மா நானே பூவில் பார்க்க போனேன். சும்மா கூட போகும்போது கொஞ்சம் பசங்களது எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.